மேல இருக்க இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு Zomatoல ஃபுட் டெலிவரி வந்த பையன்கிட்ட அந்த பெண்மணி பயங்கர ஆபாசமா பேசுறதும், மிரட்டுறதும், உன்ன வேலைய விட்டு தூக்கிருவேன்னு சொல்றதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அருகில அந்த பெண்ணோட கணவருமே இருக்கிற மாரியும், அவர் பேசுற ஒரு ஆடியோவுமே வருது. இது சம்பந்தப்பட்ட ஒரு பிட்டு பிட்டா வீடியோ போயிட்டு இருந்தது. இது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபுல் வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோவ அந்த பெண்மணி தரப்புல தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அப்லோட் பண்ணது அவங்களுக்கே அது அகைன்ஸ்டா போயிடுச்சு. அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா, இவங்க போலீஸ்ட்ட பேசுறதும், அந்த பையன் போலீஸ ஃபோன் பண்ணி வர வைக்கிறதுமான விஷயங்கள் இருந்தது. அதனுடைய முடிவுல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு வீடியோவ நீங்க பாருங்க. நான் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்க பாருங்க. யார் மேல தப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த Zomatoல வேலை பார்க்கிற பையன் பண்ண விஷயங்கள் உண்மையா ஒரு நல்ல விஷயம். உடனடியாக அவன் அந்த சண்டைய பெருசு பண்ணாம, அத வார்த்தைகள விடாம, அத வளர்த்துட்டு போகாம உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு அவன் சைடுல இருக்கிற தரப்ப நிரூபிச்சிருக்கான். சோ இது போல டெலிவரி போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்காக போகும் ஒரு டெலிவரி ஏஜென்சி யாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. அனாவசியமா யார்கிட்டயுமே தகராறு பண்ணாம, எந்தவித பிரச்சனையிலயும் மாட்டிக்காம, இந்த Zomato ஊழியர் பண்ண மாரி நீங்களும் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க. அவங்க அடுத்தத பாத்துப்பாங்க. உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். சோ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். எல்லாமே பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டா பாத்திருப்பீங்க Zomato டெலிவரி பர்சன் கிஷோருக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில நான் நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசிட்டேன். என்னோட கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவரை திட்டிட்டேன். 2 பேருக்கும் நடந்த சண்டையில நடந்த சண்டைக்கு நான் கிஷோர் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அவங்க அம்மாவை இந்த சண்டையில நான் இழுத்து பேசினதுக்கு அவங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரிலேட்டடான வீடியோஸ் இனிமே யாரும் வைரல் பண்ணாதீங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு Zomato பார்ட்னர்ஸ் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கும் நான் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிஷோர் you want to say something? கிஷோர் friends. So we both are friends now. இதுக்கப்புறம் சண்டைலாம் இல்லை. டெலிவரி பர்சன் பொண்ணுக்கு என்ன திமிரு கள்ளத்துக்கு போட்டுருவோம் சாவடிச்சிருவோம். என்ன போடா போடா வெளிய போடா. போலீஸ் கூப்பிடு. போலீஸ் உன் தங்கச்சி போய் ஆத்தால அவனே தங்கத்தான செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. பொறம்போக்க யாரடா பேசுற நீ? பொறுக்கி நாய பொறம்போக்கு நாயே செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. வாங்க முடியாது. என்னடா மயிர் பண்ணுவ? என்னடா புடுங்குவ? Zomato டெலிவரி பர்சன் பேசா நீ அவனை போலீஸ்ல வச்சு உள்ள தள்ளிடுவேன். கை கால் உடச்சிடும் உன்ன. Zomato உனக்கு இப்படிதான் துரத்தி விட்டாங்களா உனக்கு வேலைக்கு? மூஞ்ச முகரையும் பாரு பொறம்போக்கு நாயே. தின்னுட்டு எடுத்துட்டு போடுவ ஆர்டர் நாங்க வாங்கணுமா? நீ எப்படி கேட்கலாம்? அப்படி லேடிஸ் எப்படி பேசலாம்? நீ எதுக்கு கேட்ட? யாரு இப்ப கேட்டது யாரு? கேட்ட நீ கேட்கல. நீ இப்ப கேட்டல. என் முன்னாடி கேட்ட. என் முன்னாடி கேட்ட. டெலிவரி பர்சன் புடிங்க நீ பெரிய மயிரா நீ. டெலிவரி பர்சன் பேசுற பேச்சாரா அது? எங்கட யூனிஃபார்ம் எங்கட யூனிஃபார்ம் போடாம எப்படி டெலிவரிக்கு வருவேன்? நீ டெலிவரி பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா. இனிமே வீடியோ எடுப்பேன்டா. எல்லா இடத்துலயும் போடுறேன்டா. என்ன புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. Zomatoல இருந்து அராஜகம் பண்றியா மனைவி லொகேஷன்ல? நீ எங்க நீ டெலிவரி பண்றேன்னு பாக்குறேன்டா மயிர. நீ டெலிவரி நான் பாக்குறேன்டா. மூஞ்சி கிழிஞ்சு போது பாரு. சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா உன்னை தூக்குறாங்க. வேலையில இருந்து உன்னை வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையா பாரு. மயிறு புடிங்கி பெரிய பயிர் மறுப்பு நீ வாத்தால போ. வாத்தால போ. உன் தங்கச்சி போய் வாத்தால அவனே நாசமா போயிடு. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ. போ ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ. அழிஞ்சு போய் சாவ. ஆக்சிடென்ட் அழிஞ்சு போய் சாவ போற. கை கால் உடஞ்சு முண்டமா போவ. நீல விளங்க மாட்ட பையா. செருப்பு பிடிக்கிறோம். கள்ளத்துக்கு போன செருப்பு கேட்டாரா? செருப்பு பிஞ்சிரும் கள்ளத்துக்கு போட்டுருவோம். சாவடிச்சிருவோம். என்ன பண்ணுங்க? போடா நீ வெளியே போடா. போடா நீ வெளியே போடா. போடா வெளியே போடா. போலீஸ கூப்பிடு. போலீஸ கூப்பிடு. அர்ஜுன் 100 போன் அடி. 100 போன் அடி. நீ போன் அடி. ஒரு டெலிவரி பர்சன் லேடிஸ் கிட்ட எப்படி பேசுறது? ஆர்டர் எடுத்து கொடுக்குற இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவான்? போன் அட்ரஸ் தப்பா போனா எப்படி கரெக்டா நீ வந்த? எப்படி கரெக்டா வந்த லொகேஷனுக்கு? அட்ரஸ் தப்பா போட்டா நீ எப்படி கரெக்ட் லொகேஷனுக்கு வந்த? பதில் சொல்லு. அட்ரஸ் தப்பா போட்டா கரெக்ட் லொகேஷன் எப்படி வந்த? நீ ஊர் சுத்திட்டு டெலிவரி லேட்டா கொண்டு வந்தது இல்லாம
லேடிஸ் அசிங்கமா பேசிட்டு இருக்க. மா வரட்டும், போலீஸ் வரட்டும், நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட. அட்ரஸ் தப்பா போட்டு வாசல்ல வந்து நிப்பானா, அசிங்கமா பேசுவானா, வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஜொமேட்டோல எஸ்கலேட் பண்றேன் நானு. நீ எப்படி டெலிவரி போற நான் பாக்குறேன். போய் நீ போடு ரெஸ்டாரண்ட் நானும் வச்சிட்டு இருக்கேன். வா, நீயா நானு பாத்துருவோம். வா, என் பேர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. வா, ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட ஆர்டர். நீ டெலிவரி பர்சன் போனுக்கு திமிரு. ராங் லொகேஷனுக்கு வந்து நின்னது இல்லாம 3 மணி நேரம் ஆகுது ஒரு ஆர்டர் வாங்க. பேசாச்சு சார். மணலி லொகேஷன்ல ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் வந்து நாங்க பேமெண்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டு வாசல்ல வந்து ஒரே அசிங்கமா பேசி ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் சார். உடனே போலீஸ் அனுப்புங்களேன். நான் வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். என் பேர் லக்ஷ்மி. மணலி நியூட்டன் ஃபேஸ் 1. ஆச்சு, பேசு நீ பேசு. என் ஹஸ்பண்ட் பேசுவாங்க, பேசு. டோர் நம்பர் சொல்லு. 3/611. 3/611 sir. Landmark near middle school. உடனே அனுப்புங்க சார்.